This is Nitya Sananda. Welcome to Cuisine. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி தான். வேற ஒண்ணும் இல்லைங்க. எக் ஃப்ரைட் ரைஸ். அது ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க. இதுக்கு முதல்ல ஒரு panல ஆலிவ் ஆயில் ஊத்திக்கோங்க. ஆலிவ் ஆயில்ல செஞ்சா நல்லா இருக்கும். சப்போஸ் இல்லனாக்க நீங்க நார்மல் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம முட்டையை உடைச்சு போட்டுக்கலாம். நான் 1 கப் ரைஸ்க்கு 4 எக் போட்டுருக்கேங்க. இது கரெக்ட்டா இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப பொடி பொடியா பண்ண வேண்டாம். இந்த ஃப்ரைட் ரைஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெரிய துண்டா இருந்தா தான் நல்லா இருக்கும். இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கு மிளகாய் தூள், மிளகு தூள். இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த முட்டையை நீங்கள் லோ ஃப்ளேமில் 1லேருந்து 2 நிமிஷம் பாதி குக் பண்ணால் போதுங்க. மீதி நம்ம ஃப்ரைட் ரைஸில் போடக்குள்ள குக் ஆகிக்கும். ரொம்ப அதிகம் குக் பண்ண வேண்டாம். அதே மாதிரி முட்டையை கலரக்குள்ளே ரொம்ப கலந்துடாதீங்க, அப்புறம் ரொம்ப பொடி பொடியாக ஆகிடும். இந்த ஃப்ரைட் ரைஸ் பொறுத்த வரைக்கும் துண்டு கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ அவ்வளோதாங்க, குக் பண்ணிவிட்டு இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம ஒரு கடாயில் ஆலிவ் எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம பொடியாக நறுக்கின பூண்டை சேர்த்துக்கலாம். இது ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு. அடுத்து நம்ம பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் வதக்கினா போதுங்க. ரொம்ப வதக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது கூடவே நம்ம மெலிசா நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு 20 செகண்ட் வதக்கினா போதுங்க. ஃப்ரைட் ரைஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும் சாப்பிட்றதுக்கு, ரொம்ப வதக்கக்கூடாது. இது எல்லாமே நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். அதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சாலே ஒழுங்காக உங்களுக்கு குக் ஆகாது. அடுத்து நம்ம குடமிளகாயை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீட்டை வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கேரட், முட்டைக்கோஸ், இதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த சமயத்தில் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுங்க போதும். அடுத்து பச்சை மிளகாய் சாஸ், உங்களுக்கு ரெட் சில்லி சாஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, அது ஆப்ஷனல் தான். அடுத்து நம்ம டொமேட்டோ கெச்சப் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டை துண்டுங்களே சேர்த்துக்கலாம். நீங்கள் பின்னாடி சேர்த்துறதை விட இப்போவே சேர்த்துனீங்கன்னா அந்த சாஸ் எல்லாமே அந்த முட்டையில் இறங்கும். அதே மாதிரி நம்ம பாதி தான் குக் பண்ணோம் இல்லைங்களா, மீதி வந்து இதில் குக் ஆகிக்கும். இது ஜஸ்ட் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வதக்கினா போதும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம். அதாவது நான் குக் பண்ணாத அரிசி 1 கப் எடுத்துருக்கேங்க. நம்ம வேக வைக்கக்குள்ள கொஞ்சம் அதிகம் சேர்ந்து வரும். இப்போ இதை நம்ம போட்டுக்கலாம். இப்போ அரிசி உடையாமல் நம்ம மேலாக்க கலந்து விட்டுக்கலாம். அரிசி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலரிக்கோங்க. மொத்தமாக போட்டு கலரினீங்கன்னா உங்களுக்கு சரியாக கலர வராது. இப்போ இந்த சமயத்தில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் சரியில்லைன்னா பார்த்து சரி பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஜஸ்ட் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். அடுத்து நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் பல்ப்ஸ், அதாவது முன்னாடி இருக்கும் இல்லைங்களா, அதை ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கலாம். இது கூடவே மிளகு தூள், கடைசியாக நம்ம வெங்காயத்தாள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கடைசியாக வெங்காயத்தாள் தூவிடலாம். அவ்வளோதாங்க, எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இந்த எக் ஃப்ரைட் ரைஸ் பொறுத்தவரைக்கும் ரொம்ப நேரம் ஆகுதுங்க. நீங்கள் சிம்பிளாக டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். லஞ்ச் பாக்ஸுக்கும் ஓகே, அதே மாதிரி டின்னருக்கும் கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி.
நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் இல்லையா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோன்ட்டு. அதுக்கு முதல்ல நீங்கள் ஒரு பேன் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கலாம். அந்த எண்ணெயை ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு முட்டையை உடச்சி போட்டுக்கலாம். அது நீங்கள் கலர வேண்டாம், ஏன்னா இதை நம்ம ஆஃப் பாயிலாக தான் எடுக்க போகிறோம். இந்த முட்டைக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு பிஞ்சு சேர்த்திக்கோங்க போதும். இது கூடவே காரத்துக்கு லைட்டாக மிளகாத்தூள், கொஞ்சோண்டு பெப்பர் தூள், அதாவது மிளகுத்தூள். இப்போ இந்த முட்டை மேலே ஆனியன் பல்ப்ஸ், இது கூடவே நான் ஒரு ஸ்ப்ரிங் ஆனியன் வைக்கிறேன். இது ஜஸ்ட் நான் டெக்கரேஷனுக்காக வைக்கிறேன். இப்போ இந்த மஞ்சள் உடையாமல் நம்ம லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, ஹை ஃப்ளேமில் வச்சாக்கா அடியில் தீஞ்சு போயிடும். அவ்வளோதாங்க, நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பாயில் எக் ரெடி. இப்போ இந்த எக்கை நம்ம அப்படியே ஃப்ரைட் ரைஸ் மேலே வச்சிடலாம். இந்த எக் ஃப்ரைட் ரைஸோடு இந்த ஆஃப் பாயில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்ப்ரிங் ஆனியன் மேலே போட்டு சர்வ் பண்ணுங்கள். பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுருப்பீங்க, அதே மாதிரி எக் ரைஸும் சாப்பிட்டுருப்பீங்க. ரெண்டும் தனித்தனியாக தான் செஞ்சு சாப்பிட்டுருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குங்க. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி அந்த முட்டை வந்து பெரிய பெரிய துண்டாக போட்டிருக்கிறதுனால சாப்பிடக்குள்ள ரொம்பவே நல்லா இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.